வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம், சோஷியல் மீடியா திறந்தாலே வந்துட்டு தமிழ்நாட்டு அரசு சார்பில் வந்துட்டு இந்த திரைப்பட விருதுகள் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் 2016 22 வரையிலான அந்த அரசு திரைப்பட விருதுகள் ஆகட்டும், 2014 to 22 அதுக்கான இந்த சின்னத்திரை விருதுகள், அதுக்கப்புறம் 2015-16 21-22 வரையிலான அந்த எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுகள் எல்லாம் சென்னை கலைவாணர் அரங்கத்துல பிப்ரவரி 13 துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த விருதுகள் அளிக்க உள்ளார் அப்படின்னுட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த விருது பட்டியல்ல வந்துட்டு நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு இவங்களெல்லாம் தேர்வு செஞ்சிருக்காங்க. எனக்கு சத்தியமா தெரியல விஜய் சேதுபதி இந்த லிஸ்ட்ல இருக்காரு, அதுவும் முதல் பேரே அவர் பேர் தான் நான் வாசிப்பேன்றது எனக்கு சத்தியமா தெரியல. அப்படி என்ன நடிச்சாருன்றது தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நானு. சிறந்த நடிகரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிரிப்பு தான் நம்மளுக்கு வருது. அடுத்தது வந்துட்டு சிறந்த நடிகைகள்னுட்டு கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, ஜோதிகா, மஞ்சு வாரியார், அபர்ணா பாலமுரளி, லிஜோமோல் ஜோ, சாய் பல்லவி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல செக்கச்சிவந்த வானம்ல ஜோதிகா கொடுத்துருக்காங்க. அது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா பலராலும் பேசப்படுது. ஏன்னா ஒரு 8 to 10 minutes தான் வந்துட்டு அவங்க ஸ்கிரீன்லயே வராங்க, அதுக்கெல்லாமா ஒரு விருது கொடுப்பாங்க அப்படின்னுட்டுன்னு கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. படம் நட்டுன்னு பார்க்க போனாக்கா மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி இந்த படங்களுக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த விருது பட்டியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்றது, ஐயோ நான் இதை எதிர்பார்க்கலையே நட்டுன்னு இவங்க சந்தோஷப்படுறப்ப அந்த பரிமாற்றங்களும் நடந்துட்டு இருக்கு. அது ஓரத்துல வந்துட்டு சில பேர் ஆதங்கங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி செக்கச்சிவந்த வானம்ல வந்துட்டு ஜோதிகா என்ன பண்ணாங்க அந்த 10 நிமிஷத்துல நட்டுன்னு விருது கொடுக்குறீங்க, இதெல்லாம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னும் அவர் எம்எஸ் பாஸ்கருக்கெல்லாம் கிடைக்கல, அவர் எவ்வளவு நல்ல குணச்சித்திரம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, போஸ் வெங்கட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. நிறைய பேர் ஆதங்கமா சொல்லியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு படி மேல போயிட்டு ரொம்ப இதுவா ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, டிரெக்டர் கௌதம் ராஜ் வந்துட்டு தன்னோட ட்விட்டர் எக்ஸ் பதிவுல வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. ராட்சசி திரைப்படத்தை விட கோமாளியும் பொன்மகள் வந்தால் சிறந்த படமாக இருக்கிறது, தமிழ்நாட்டு திரைப்பட விருதுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு வந்துட்டு ஸ்டாலின் அவர்களையும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், அன்பில் மகேஷ் அவர்களையும் வந்துட்டு டேக் செஞ்சிருக்காரு. எனக்கு அவரு சொன்னதுல வந்துட்டு என்ன தப்பு இருக்கு அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்ப இந்த மிக மிக அவசரம் படம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேடி ஸ்டாஃப் ஒரு ஆன் டியூட்டில இருக்கும்போது டாய்லெட்டுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்ற அந்த ஒரே ஒரு கரு வச்சு ரொம்ப அழகா ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு சுரேஷ் காமாட்சி. அந்த படம் வெளியிடுறதுலயே வந்துட்டு நிறைய தடங்கல்களுக்கு அப்புறம் தான் வெளியில வந்துச்சு. அவங்களோட அந்த வேதனைகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு பெருசா தெரியலையா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கும் அந்த ஆதங்கம், எல்லாரும் அவங்க ஆதங்கத்தை சொல்றப்ப நான் என்னோட ஆதங்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு விருது கிடைச்சிருக்கலாமே அப்படின்னுட்டு தான் நான் இப்ப, ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே வந்துட்டு ஒரு மொபைல் டாய்லெட்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி ஒன்றத்தை பண்றோம் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு சின்னதா அங்கீகாரம் கொடுத்துருக்கலாமே அப்படின்றது தான் கொஞ்சம் மனசுக்கு நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த இது சின்னத்திரை பத்தி வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் எப்பவுமே வந்துட்டு சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற லக்ஷ்மி அவர்கள் வந்துட்டு தன்னோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு வில்லி கேரக்டர் எல்லாம் அவ்வளோ அழகா பண்ண செம்பருத்தில எனக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னுட்டுன்னு ரொம்ப ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. எனக்கு புரியல. வில்லி கேரக்டர் பண்ணாங்க சரி, அழகா பண்ண அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னுட்டுன்னு பேசிட்டு இருக்காங்களான்றது தெரியல, ஏதோ அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க. ஏன்னா இப்ப செம்பருத்தின்னு எடுத்துக்கினாக்கா அவங்க வந்துட்டு நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு இவங்களை விட பெட்டர் ரோல்ஸுங்கெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ
என்னன்றது எனக்கு தெரியல. இவங்க வந்துட்டு அடுத்தவங்கள மட்டும் தட்டி வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. லைக் நம்ம வந்துட்டு இது பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இப்போ விஜய் பார்வதியை திட்டுறாங்க. விஜய் பார்வதி வந்துட்டு கண்டஸ்டன்ட் ஓகே, அவங்க அம்மாவையும் சேர்த்து, அவங்க அம்மா டீச்சரா, அவ இவன்ற மாதிரி தான் வந்துட்டு பேசினாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப சிரிப்பு வந்தது. இது வந்துட்டு வில்லனுக்கோ வில்லிக்கோ வந்துட்டு சிறந்த ஒரு இதுவா எனக்கு தோணல. அதே நான் என்னோட இதையும் நான் கருத்தை நான் சொல்லிக்கணும்ன்றதுதான். நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். அவங்களோட சமையல் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். எப்படி இருக்கோ ஏது இருக்கோ தெரியாது. பட் சமையல் எல்லாம் பண்ணி அவங்க பையனை தான் வந்துட்டு ஒரு இதுவா வச்சிருப்பாங்க அதுல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். பட் இன்னொருத்தரை பேசும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பேசலாம். ஏன்னா லக்ஷ்மி அவர்களை வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. அவங்க முதல்ல இந்த ஊர் வம்புன்னுட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்ற காசிப். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு அடுத்தவங்கள பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து பேசலாமே அப்படின்றது தான் என்னோட இது. மற்றபடி லக்ஷ்மி மேடம் மேல வந்துட்டு எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. எனக்கு அந்த பார்வதியோட அம்மாவெல்லாம், அவன் அம்மா டீச்சரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனது எனக்கு சரியா தோணல. அது அது வந்துட்டு எப்படி இருந்தது அந்த ஸ்லாங்னாக்கா, ஊர்வம்புல பேசின ஸ்லாங் மாதிரி இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருந்தா லக்ஷ்மி மேடம் வேற லெவல் தான். ஸோ எனியோ தேங்க்யூ. ஏன்னா இது வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு அப்படின்றது வந்துட்டு நிறைய பேரோட கருத்தா இருக்கு. ஏன்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்துட்டு தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்றப்போ வலிகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு நம்ம இது பண்றோமோ அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ன்றதை வந்துட்டு நான் இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன். நான் தேங்க்யூ.